1965 இல்லடா 2025 என்பதைத்தான் இந்த மாம்பழ கூட்டம் காமிக்குது. இன்னைக்கு மேற்கு மாம்பழத்தில் என்ன சிறப்பு? 199 கவுன்சிலர் திமுக ஜெயிச்சாலும் எங்க கவுன்சிலர் பிஜேபியாக இருப்பார் என்று நீங்கள் தீர்மானித்திருக்கிறீர்களே. அப்போ இன்னைக்கு ஐயா பசும்பொன் தேவர் இருந்தா அவங்க வாரி உச்சி முகர்ந்து கொள்கிற ஒரு கவுன்சிலராக, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றுகிற ஒரு வார்டாக எந்த வார்டு இருக்கும்னா இந்த மேற்கு மாம்பழத்தை சார்ந்த 144வது வார்டு தான் இருக்கும். 134. நான் அந்த 144 தடை உத்தரவா கேட்டு திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் 144 போட்டான்ல, அது மாதிரி அது 144 தான் ஏறி போச்சு. 134. அப்படி ஒரு தேசியமும் தெய்வீகமும் நிறைந்த மண் இந்த மண். பாரம்பரியத்தை ஏற்றுக்கொள்கிற மக்கள் இருக்கிற பகுதி இது. ஆச்சார அனுஷ்டானத்தை போற்றுகிற மக்கள் இருக்கிற பகுதி. எல்லோரோடும் நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற மக்கள் இருக்கிற பகுதி. அதனால இந்த பகுதி இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக மாறி இருக்கிறது என்றால் விரைவில் டி நகர் சட்டமன்றமே பிஜேபியின் கோட்டையாக மாற இருக்கிறது.